நேரங்காலம் புரியாம இதுவரை சதி பண்ணுது. அம்மா என்னாச்சு மேம்? உன்ன மாதிரியே இதுவும் என்ன பாடா படுத்துது. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கீங்க பாரு. இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்க. மத்த பசங்க மாதிரி உன்னையும் ஆட்டோலயும் அனுப்பி வச்சிருக்கணும். உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ற தலைவலிய நான் எடுத்துக்கிட்டேன் பாரு, அதான் தப்பா போச்சு. அம்மா வேற ஆட்டோல போலாமாமா? அது எனக்கு தெரியாதா? ஆட்டோ ஸ்டாண்ட் நம்ம வீட்டுக்கு முன்னாடியா இருக்கு. உடனே போறதுக்கு மெயின் ரோடுக்கு தான் போகணும். இங்க இருந்து நடந்து போய் ஆட்டோ பிடிச்சு உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் ஆபீஸ் போறதுக்குள்ள விடிஞ்சிடும். சேர்ந்த புதுசுல லேட்டா போனா ஆபீஸ்ல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இதுக்குதான் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன். என் பேச்சு எங்கேயாவது மதிக்கிறியா நீ? என்ன சம்மு, காலையிலே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கீங்க? எல்லாம் இவளால வந்தது நிரஞ்சன். டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டாவே கிளம்புறா. வண்டிங்கிறதுனால எப்படியோ மேனேஜ் பண்ண. இன்னைக்கு வண்டியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, மக்கார் பண்ணுது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வண்டியில பெட்ரோல் இருக்கா? நேத்து தான் டேங்க் ஃபில் பண்ண. நீங்க கொஞ்சம் இறங்குங்க, நான் என்னன்னு ட்ரை பண்றேன். ஓகே, இறங்க. அவசரத்துக்கு இது செட் ஆகாதுங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் கார் சேவை எடுத்து வந்துடுறேன். கார்லயே போயிடலாம். இல்ல இல்ல, ஐயோ வேண்டாங்க. எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? நான் என்ன அனுமார் மாதிரி உங்களை என்ன தோல்லியா சுமந்துட்டு போக போறேன்? கார்ல தானே கூப்பிட்டு போக போறேன். இல்ல, நீங்க ஏதாவது வேலையில இருப்பீங்க, நாங்க ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறோம். நடந்து போய் நீங்க ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா? அப்புறம் நீங்க 2 பேருமே லேட்டா தான் போவீங்க. ஒரு வேலையும் இல்லாம வீட்டில் நான் சும்மா தானே இருக்கேன். கூடவே இருந்துட்டு இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா நல்லாவா இருக்கும்? இப்போ உங்க வண்டி சாவி எங்கிட்ட கொடுங்க, நான் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து என்னன்னு பார்க்க சொல்றேன். ஐயோ இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, நான் ஆபீஸ் பிடிச்சு வந்ததும் பாத்துக்கிறேன். அட கொடுங்க அம்மோ, ஒவ்வொன்றுக்கு இப்படி கூச்சப்பட்டுட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது. நீங்க கார் கிட்ட போங்க, நான் போய் சாவி எடுத்து வந்துடுறேன். உட்காருங்க, இங்க வா. உட்காந்துக்கங்க உட்காந்துக்கங்க. ஏ மாம்ஸ், ஆபீஸ் அவர்ல சீட் அவுட் நகரவே மாட்டே. இப்போ என்னடா எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, அதான் எழுந்து வந்துட்டேன். என்னடா எப்பவுமே இந்த மாதிரி பேசவே மாட்டே, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? உடம்பு முடியலையா? இல்லடா, மனசே சரியில்லை, ஒரே டென்ஷனா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உன் ஒய்ஃப் தானே? அவளை என் ஒய்ஃப்னு சொல்லாத, அவ ஒரு பிசாசு. என் லைஃப் நாசமாக்க வந்த சாத்தான். அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா தானே இருக்க? இப்போ என்னாச்சு உனக்கு?
முன்னெல்லாம் சந்தேகத்தால என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, இப்போ என் பொண்ணை என் கூட சேர விடாம டார்ச்சர் பண்றா. சனி ஞாயிறுல மாதவி என் கூட இருக்கணும்னு கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கடா. போன சனிக்கிழமை என் பொண்ணை கூப்பிட்டு வரதுக்காக அங்க போனா அனுப்ப மாட்டேன்னு தகராறு பண்றா. மாதவியை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டா. கோர்ட் உத்தரவு மீறி நடக்கிறது லீகலா தப்புடா. நீ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ள தூக்கி வச்சிருவாங்கடா. எந்த தைரியத்துல அவங்க இந்த மாதிரி பண்றாங்க? லாஸ்ட் டைம் மாதவி என்கிட்ட இருந்துட்டு போனப்போ அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அந்த விஷயத்துல அவ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா. நான் கோர்ட்டுக்கு போனா என் புருஷனால என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்க முடியாது, அவன் கூட இருந்தா என் பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு ஆர்கியூ பண்ணுவாளாம். அதை வச்சு என் பொண்ணை நிரந்தரமா பிரிச்சிருவாளாம். டேய், நீ என்ன வேணும்னா பண்ற? அவங்க கூட இருந்தா மட்டும் பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாதா? சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான்டா தோணுது. ஆனா சட்டம் அவங்களுக்கு தானே ஃபேவரா இருக்கு. நம்ம சொல்றத சட்டம் சீரியஸா எடுத்துக்குமான்னு சரியா தெரியாம என்னால எதுவுமே செய்ய முடியல. லாயரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் என்ன முடிவு எடுக்கணும்னு டிசைட் பண்ணணும். அப்படின்னா ஏன்டா யோசிக்கிற? இம்மிடியேட்டா ஒரு லாயரை பாத்திர வேண்டியதானே? இன்னைக்கு ஈவினிங் தான் பார்க்கலான்னு இருக்கேன். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? என் பொண்ணு என்ன நம்பி எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறா. நான் அவளை பார்க்கவே கூடாதுன்னு கண்டிஷன் போடுறா. ஆனா சம்பந்தமே இல்லாத ஆள் கூட நம்பி அனுப்பி வைக்கிறா. அதை நினைச்சாதான் என்னால தாங்கவே முடியல. நீ ரவிய சொல்றியா? ரவி ஒரு வகையில் அவளோட ரிலேஷன் தான். குழந்தை அவரோட போறது கூட நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அவ வீட்டு மாடியில ஒரு ரைட்டர் குடி வந்திருக்காரு. அவர் அங்க வந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல. அவர் கூட மாதவி அனுப்பி வச்சிருக்கா. அவர் என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு மாதவி என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் செஞ்சது பெரிய உதவிதான். ஆனா அவ என்ன நம்பாம வேற யாரு கூட அமுச்சு வச்சிருக்காளே, அத சத்தியமா ஏத்துக்க முடியல. ரொம்ப அவமானமா இருக்கு. சரிடா மாப்ள, இதுக்கெல்லாம் நீ மனசை போட்டு குழப்பிக்காம சார். ஏன்டா இதுக்கு எம்டி உங்களை கூப்பிடுறாரு. சரி, நான் சாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வா போய். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ சார். ஈக்காடு தாங்கல நம்ம பிரான்ச் இருக்கு. அங்க 1 மாசம் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஷூர். அங்க நம்ம சண்முகம் தான் ப்ராஜெக்ட் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். ஸோ அவர் 1 மாசம் லீவ்ல போறாரு. அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. அதை உங்களால தான் முடிக்க முடியும். அதனால தான் உங்களை அனுப்பிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஓ ஃபைன். நாளைக்கு நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கலாம். சண்முகம் திரும்ப வந்தோடனே நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். பட் அது வரைக்கும் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹெல்டப் ஆயிடுமே சார்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இமெயிலில் உங்கள் மெம்பர்ஸோட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை முடிச்சு கொடுத்தா போதும். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. வா மாதவி. ஓகே பை மா. பாய். ஏய், அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? இவர் இல்லனா நீ டைம்க்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க முடியுமா? தேங்க்ஸ் அங்கிள். அங்கிளுக்கு தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு எதுவும் கிஃப்ட் எதுவும் இல்லையா? தேங்க்யூ பேபி. பாய். ஓகே நிரஞ்சன், நீங்க கிளம்புங்க. நான் ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் நீங்க ஆட்டோவும் பிடிக்க வேண்டாம், லாரியும் பிடிக்க வேண்டாம். ஏறுங்க, உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இந்த டைலாக் நீங்கள் விடவே மாட்டீங்களா? உங்களை என் கார் தான் சுமக்குது, நான் இல்லைல்ல. ஒரே நிமிஷம் மிஸ்டர் கார், இவங்களை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? ஐயோ, என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். வாங்க.
மாதவி, ஆமா உங்க அம்மாவோட வண்டி என்னாச்சு? ரிப்பேர் மிஸ். வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. ஓ, அதனாலதான் கார்ல வந்தியா? ஆமா மிஸ். ஆட்டோல போலாம் தான் அம்மா சொன்னாங்க. ஆனா நிரஞ்சன் அங்கிள் தான் கார்ல டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த அங்கிள் உனக்கு தெரிஞ்சவராமா? அவர் என் ஃப்ரெண்டு மிஸ். அவர் கொஞ்ச நாளா அவரு எங்க வீட்டு மேலதான் இருக்காரு மிஸ். ஓ, அந்த அங்கிள் எங்க வேலை செய்யறாரு? அவர் வேலையெல்லாம் செய்யல மிஸ். அவர் ரைட்டரா இருக்காரு. கதையெல்லாம் எழுதுவாரு. ஓஹோ, அவரை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. அடிக்கடி அங்கிள் வீட்டுக்கு போவியா? ஆமா மிஸ். எப்பவும் அவங்களோட தான் விளையாண்டுருப்பேன். அவர் எனக்கு டாய்ஸ் பிஸ்கெட்லாம் வாங்கி தருவாரு. காமெடியா பேசுவாரு. எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்தா கூட அவர் தான் சமாதானப்படுத்துவாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். சரிம்மா, நீ கிளாஸ்க்கு போ, நான் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன். போ. தேங்க்ஸ் நிரஞ்சன். வண்டி பிரச்சனையால இன்னைக்கு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சோ சாரி. தேங்க்ஸ், சாரி. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இந்த 2 வார்த்தை எப்பவுமே வரக்கூடாதாம்மா. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக உங்களையும் பாப்பாவையும் ட்ராப் பண்ணுறேன், அவ்வளோதானே? இதை போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை பெரிய உதவியா தான் நினைக்கிறேன். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பெரிய உதவியா இன்னைக்கு ஈவினிங்கும் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு எப்போ வேலை முடியும்னு சொல்லுங்க. வேண்டாம் நிரஞ்சன், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் ஆட்டோலயே வந்துக்கிறேன். நீங்க ஆட்டோல வந்துருவீங்க. மாதவி என்ன பண்ணுவா? அவளும் தனி ஆட்டோ பிடிச்சி வந்துருவாளா? ரவி தான் பிக்கப் பண்ண சொல்லணும். அவரே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. நான் போய் பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க வர்ற வரைக்கும் அப்படியே ஜாலியா நானும் பாப்பாவும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சதும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நான் சொன்னது நல்ல ஐடியா தானே? அதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு அனாவசியமா அலைச்சல், பெட்ரோல் செலவு வேற, அதான் சங்கடமா இருக்கு. நீங்க இப்படி பேசுறதுதான் சங்கடமா இருக்கு. என்ன நீங்க முழு மனசோட ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டீங்களா இல்ல பேருக்காக ஏத்துக்கிட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்போ பின் என்னங்க, நாம ஒரே வீட்டில் குடியிருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கோம். நமக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிறது சாதாரண விஷயம் தானே? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு நீங்க எனக்கு ஒரு இட்லியோ தோசையோ இல்லை சாம்பாரோ சட்னியோ ரசமோ கடனா தரமாட்டீங்களா என்ன? இதுக்கு போய் பெட்ரோல் செலவு அலைச்சல்னு ஃபீல் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. மற்ற ஃப்ரெண்டுகிட்டையும் இப்படிதான் கணக்கு பார்ப்பீங்களா? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க நிரஞ்சன். ஈவினிங் வேலை முடிச்சது நான் ஃபோன் பண்றேன், போதுமா? போதாது. நான் தான் இன்னைக்கு பாப்பாவை பிக்கப் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு பிரச்சனை பண்ண போறாங்க. நான் சீட்ல போய் உட்கார்ந்ததுமே பண்ணிடுறேன். எனிவே தேங்க்ஸ். ஓ காட். ஓ, நான் எதுவுமே சொல்லல, கிளம்புறேன். ஓகே. ரெண்டு பேரும் கார்ல ஒண்ணா வர அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்களா? இந்த ஆளு எதுக்கு இவளை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு? இந்த ஆபீஸ்ல இவளுக்கு என்ன வேலை? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இப்போ உள்ள போறாரே, அவரு நம்ம ஆபீஸா? இல்லையே, எம்டியை பார்க்க வந்திருக்காரு. ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்ல இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான். ஓகே. இவன் எதுக்கு இங்க வந்தான்? என் வேலையை கெடுக்கிறதுக்கு வந்தானா? பாப்பாவை அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு ஏதோ பழி வாங்க போறானா? ஓகே,
I will call you later. குட் மார்னிங் சார். Hi, good morning. வாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். வாங்க. போலாம். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. ஓகே. Hi friends, listen. He's Mr. Rishi. நம்ம கம்பெனியோட அடையார் பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. Very talented guy. ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். சண்முகம் மேரேஜ் லீவ்ல போறதுனால அவர் ஒர்க்க இனிமே இவர் தான் பண்ண போறாரு. ஸோ சண்முகம் ஹேண்டில் பண்ற ப்ராஜெக்டை நீங்க இவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். சண்முகம் வர்றதுக்குள்ள ரிஷி இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் தொடர்பா உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் நீங்க ரிஷி கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்றதுல ரிஷிக்கு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிக்கடி இவரை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ரிஷி இங்க இருந்துகிட்டே தன்னோட ப்ராஜெக்டையும் கோஆர்டினேட் பண்ணணும். இஸ் இட் கிளியர் ஆஃப் யூ எவ்ரிபடி? ஓகே ரிஷி சார், யூ கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். யாரது? யாருன்னு கேக்குறேன்ல. யாருங்க? பதில் சொல்லுங்க. நான் பூஜா அம்மா வந்திருக்கேன். ஓ அத்தை, வாங்க அத்தை, உள்ள வாங்க. மாப்பிள்ள உட்காருங்க அத்தை. பரவாயில்ல மாப்பிள்ள. பூஜா வெளியில போயிருக்கா? தெரியும் மாப்பிள்ள. அவ இருந்திருந்தா உங்களை பார்க்கவே விட்டுருக்க மாட்டா. அதான் அவ இல்லாத நேரமா பார்த்து இங்க வந்த. வருத்தப்படாதீங்க அத்தை. பூஜா அவங்களை ஏத்துக்கிற காலம் ரொம்ப சீக்கிரமே வந்துடும். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அந்த நம்பிக்கையில தான் மாப்பிள்ள இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். கோவத்துல இருக்கிறப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் எடுபடாதுன்னு இவ்வளவு காலம் நான் தள்ளியே இருந்தேன். ஆனா இந்த 5 வருஷத்துல அவ கொஞ்சம் கூட மாறின மாதிரி எனக்கு தெரியலையே. இடையில வந்த நீங்க கூட அத்தை அத்தைன்னு உரிமை கொண்டாடுறீங்க. இந்த உறவு வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அம்மாங்கிற உறவை என் பொண்ணு மொத்தமா உதறி தள்ளிட்டா. அந்த வேதனை தான் என் மனசை போட்டு அறுத்திட்டு இருக்கு மாப்பிள்ள. உலகமே என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் அதை தாங்கிக்கிற தைரியமும் சக்தியும் என்கிட்ட இருக்கு. ஆனா பெத்த பொண்ணாலே வெறுக்கப்படுறது எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க.